வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியாயிருக்க சற்றென்று மாறுது வானிலை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இந்த கதையில வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் ஏதோ சண்டை போல. முன்னாடி நாள் நைட்டு சண்டை நடந்திருக்கும். மறுநாள் காலையில பார்த்தா அந்த ஒய்ஃப் மிஸ் ஆகுறாங்க. ஹீரோ தான் ஒய்ஃபை சாவடிச்சிருக்காரு, எங்கேயோ பாடியை டிஸ்போஸ் பண்ணிருக்காரு போலன்ற மாதிரி போலீஸுங்க இவரை லாக் பண்ணி அடின்னு அடிக்கிறாங்க. உண்மையில ஒய்ஃபை இவர் தான் ஏதாவது பண்ணிட்டாரா இல்ல வேற ஏதாவது நடந்ததா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இதுக்கு நடுவுல அடுத்தவங்களோட அந்தரங்கத்தை வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு நபர் வரான். அவனுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நீங்க ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. இங்க கல்யாணம் பிளான் பண்ணிருக்காங்க போல. இப்ப மேக்கப்காக ஜானகின்ற ஒரு பொண்ணை கூப்பிடணுன்றதுக்காக ஃப்ரெண்டு வராங்க. அந்த ரூம்ல பார்த்தா ஜானகி இல்லாம ஜானகியோட ஹஸ்பண்ட் தான் இருக்காரு. ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஏற்கனவே பிரச்சனை. ஜானகி இல்லாம ஜானகி ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதை தாண்டி அங்க பொருள்லாம் கலைஞ்சிருக்கு. அதனால இவன் ஏதாவது பண்ணிட்டானான்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. ஜானகி வீட்டுல இல்ல, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவரோட பேரு ராமச்சந்திரன் அப்படின்றது. இவருக்குமே ரொம்ப நேரம் ஒய்ஃப் வரல அப்படின்னா குழப்பமா இருக்கு. சரி ஒய்ஃப் எங்கன்றதை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் செக் பண்றதுக்காக வராரு. இப்ப ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கிட்ட வந்து ஒய்ஃப் எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீயே அவளை ஏதோ பண்ணிட்டு இப்ப டிராமா பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, அவங்களுமே கோவப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஜானகியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டா ரமேஷ்ன்ற ஒரு நபர் இருப்பாரு. அவர் இந்த இடத்துக்கு போலீஸையே வர வச்சிடுறாரு. இப்ப போலீஸுங்க நம்ம ஹீரோவை லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. நான்லாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. நீ தான் ஏதோ பண்ணிருக்கன்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. ரமேஷ் சொல்லி தான் வந்து லாக் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. ஒய்ஃப் என்னடா பண்ணன்ற மாதிரி இவரை போட்டு அடிக்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இவர் உட்காந்துட்டு இருக்காரு. இவர் உட்காந்துட்டு இருக்கும் போது யோசிச்சு பாக்குறத நமக்கு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. இந்த ராமச்சந்திரன் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. இவர் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணும் போது ஒரு பொண்ணை பாக்குறாரு. அவங்க தான் ஜானகியா இருப்பாங்க. அந்த ஜானகி ஏழை பசங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இவருமே கிளம்புறாரு. இப்ப ஜானகி வீட்டுக்கு ஒரு பெரிய மினிஸ்டர் வந்திருக்காரு. இந்த மினிஸ்டருக்கு 45 வயசுக்கு மேல ஆகுது. இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காரு போல. ஜானகியே எனக்கு கட்டி கொடுன்ற மாதிரி எம்எல்ஏ கிட்ட கேட்கிறாரு. இவரை எம்எல்ஏவா மாத்தினதே இவரா தான் இருப்பாரு. சோ எம்எல்ஏவா உன்னை இந்த காரணத்துக்காக தான் மாத்திருக்கேன். உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட ராசிபடி நான் சிஎம் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் இவ்வளவு கேட்கிறன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. எம்எல்ஏக்கு கட்டி தரணும்னு ஆசை இருக்கு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, உங்க வயசு என்ன, என் பொண்ணு வயசு என்ன, என்னால சம்மதிக்க முடியாதுன்ற மாதிரிலாம் இங்க இருந்து போறாங்க. இதுல இந்த மினிஸ்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. உனக்கு எம்எல்ஏவா மாத்தினதே இந்த காரணத்துக்காக தான். எப்படியாவது உன்னோட பொண்ணுகிட்டயும் ஒய்ஃபு கிட்டயும் பேசி சம்மதிக்க வையே, நான் கிளம்புறேன்ற மாதிரி இவர் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. தலைவரே எப்படியாவது சம்மதிக்க வச்சிடறன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இது விஷயமா ஒய்ஃபு கிட்ட பேசுறதுக்காக மாடிக்கு வராரு. ஒய்ஃபு கிட்ட கோவமா பேசும்போது கோவத்துல தள்ளி விடுறாரு. மாடியில இருந்து அவங்க கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. மாடியில இருந்து தவறி விழுந்துட்டான்னு எல்லார்கிட்டயும் சொல்லுன்ற மாதிரி ஒர்க்கர் கிட்ட சொல்றாரு. சோ அம்மா இறந்து போயிடுறாங்க. அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு பொண்ணுக்கு தெரியல. ஆனா அப்பத்துல இருந்து பொண்ணு அப்செட் ஆகி ரூமை விட்டு வெளியே வராம இருக்காங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்டான ரமேஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த ரமேஷ் தான் பிரசன்ட்ல ஹீரோவை மாட்டி விட்டவரா இருப்பாரு. இந்த ரமேஷ்மே ஜானகி எதுக்காக ரூம்குள்ளேயே இருக்க, என் கூட வெளியே வா, 4 இடத்த சுத்தி பார்க்கலாம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அவங்களுமே ரூமை விட்டு வெளியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட கதையை நமக்கு காட்டுறாங்க. இவர் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாருல, இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேலையில சொதப்பிட்டாரு போல. அப்படி சொதப்புனதை டெலீட் பண்ணணும், அந்த ரூம்ல போய் டெலீட் பண்ணணும், அதுக்கு அங்க இருக்க யோகியை எங்கேயாவது போக வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யோகியை போக வைக்கிறதுக்கு ஹீரோ ஒரு ஐடியா சொல்றாரு. யோகிக்கு இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தங்க மேல கண்ணு இருக்கு. அவங்க பேசுற மாதிரி நம்ம பேசலாம், யோகியை டைவர்ட் பண்ணலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவர்கிட்ட ஒரு ஆப் இருக்கு, அந்த லேடி வாய்ஸ்ல பேச முடியும் போல. இப்ப அந்த லேடி வாய்ஸ்ல யோகி கிட்ட பேசுறாரு. உள்ள வாங்க, உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது மூலியமா யோகி இருக்கார்ல, நான் உடனே வரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப யோகி அந்த இடத்தை விட்டு போக வச்சிட்டாங்கல்ல. இப்ப யோகியோட இடத்துல போய் டெலீட் பண்ண வேண்டியதை டெலீட் பண்ணலான்ற மாதிரிலாம் இவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப யோகியும் அந்த லேடி தான் கூப்பிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவங்க கிட்ட போய் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் உன்னை கூப்பிட்டேனா, நான்லாம் உன்னை கூப்பிடவே இல்லைன்ற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் யாரோ ஏமாத்தி இருக்காங்கன்றது யோகிக்கு புரியுது. ஆனா யோகியோட லேப்டாப்ல இருந்து இவங்க கிளியர் பண்ணிடுறாங்க. ரமேஷ்னு ஒருத்தன் ஜானகியை கூட்டு வந்தான் பாத்தீங்களா, அவனுக்கு வேற ஒரு பிளான் இருக்கு. ஜானகி என்னதான் இருந்தாலும் எம்எல்ஏ வீட்டு பொண்ணு இல்ல, அவளை கல்யாணம் பண்ணா நிறைய சொத்து கிடைக்கும்ன்றதுக்காக அப்பா பையன் சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவியோ தெரியாது, அவளை கல்யாணம் பண்ணிரு, அப்பதான் நீ செல்வந்தனா மாற முடியும்ன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன்
பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா எம்எல்ஏ ஊர்ல இல்லாத சமயம் தான் பொண்ணு ரமேஷ் கூட கிளம்பி போயிட்டாங்க போல. இப்ப வீட்டுக்கு வரும்போது தான் எம்எல்ஏக்கு விஷயம் தெரிய வருது. இப்ப தலைவர் வேற எப்பயா எனக்கு கட்டி வைப்பேன்னு கேக்குறாரு. எப்படியாவது கட்டி வச்சிடறன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. பொண்ணு எங்கன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி பார்ட்டி பண்றதுக்காக ஒரு பப்புக்கு வந்திருக்காங்க. இவர் பப்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருக்கும்போது ஏற்கனவே பார்த்த நம்ம ஜானகியை திரும்பி பாக்குறாரு. இவன் என்ன பப்புக்குலாம் வந்திருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இவ்வளவுதான் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பேசுறதுக்கு ட்ரை பண்ணு, ட்ரிங்க் ஆஃபர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஃப்ரீயா ட்ரிங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்து ஜானகியோட ஃப்ரெண்டான ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ரமேஷ் கிட்ட ட்ரிங்க் ஆஃபர் பண்றத பத்தி வரும்போது இதுல என்ன இருக்கு, நம்ம ட்ரிங்க வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஹீரோவோட காசுல ட்ரிங்க் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல டான்ஸ் பண்ண வச்சு அவ கூட சேர்ந்து ஆடிரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் பண்றாங்க. அவங்களுமே முதல்ல விலகி தான் போறாங்க. ஆனா ஹீரோ ஜாலியா டான்ஸ் பண்றாருல, நம்மளுமே கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து டான்ஸ் பண்றாங்க. எல்லாமே செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப ரமேஷ் லைட்டா பொறாமப்பட ஆரம்பிக்கிறாரு. என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் பொறாமப்படுறாரு. ஜானகி போதும் நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அவங்களை கூட்டிட்டு கிளம்ப பாக்குறாரு. அப்பயே நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல, உங்க நம்பர் தர முடியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உங்களை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது, எதுக்கு நம்பர் தரணும்ன்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. ஆனா இவங்க பேசினது சுத்தமா ரமேஷ்க்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ எதுக்காக தேவையில்லாம அவங்க கிட்ட பேசினன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவன் ட்ரிங்க் ஆஃபர் பண்ணும் போதே நான் வேணான்னு சொன்னேன், நீ தான் எடுத்துக்கலாம்னு சொன்ன, நீ தான் சொல்ல போனா பேசவே செஞ்சன்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் டான்ஸ் ஆடினது ஓவர்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் இதுல என்ன இருக்குன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இதுல கோவப்பட்ட ரமேஷ் இருக்கார்ல, உனக்கான செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், இன்னொருத்தன் கூட எப்படி நீ டான்ஸ் ஆடுவன்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணலாம், அது வரைக்கும் செலவை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால தான் நான் உன் கூட இருக்கேன், இந்த மாதிரிலாம் நீ பேசாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருக்கு நடுவுல ஆர்குமெண்ட் மாதிரி வருது. இந்த ஆர்குமெண்ட்ல இவர் நிறைய வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு. இதனால இவங்களுமே கோவப்பட்டு காரை நிறுத்துன்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே காரை நிறுத்தி இவங்களை இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுறாரு. பார்த்தா அது எந்த மாதிரியான பகுதினா விலை மாதுகள்லாம் வேலை பார்க்குற பகுதியா இருக்கும். ஐயோ இந்த பொண்ணு வேற இங்க இறங்கிட்டாலேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்த ரவுடி பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் வேணும்ன்ற மாதிரி அப்ரோச் பண்றாங்க. நான் விலை மாதுலாம் கிடையாதுன்ற மாதிரி இந்த பொண்ணு புரிய வைக்கிறாங்க. மத்தவங்களுமே சரி ஹெல்ப் பண்றாங்க, எங்க கூட வேணா வாங்க அந்த பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவனுங்க கேட்கற மாதிரியே இல்ல, எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ இந்த வழியா வந்துடுறாரு. அவங்க கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க அடி வாங்கிட்டு போகும்போது உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. தம்பி சீக்கிரமா இந்த பொண்ணை கூட்டு போப்பான்னு மத்தவங்க சொல்றாங்க. வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி இவருமே கூட்டு போறாரு. ஒரு ஹாஸ்டல்ல இறக்கி விட சொல்றாங்க, இவரை இறக்கி விடுறாரு. இப்ப சக்கரவர்த்தின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. ஒரு வெளிநாட்டுக்காரர் இவர்கிட்ட டீல் பேசுறதுக்காக வந்திருக்காரு. என்ன வாசல்ல வாட்ச்மேன் கூட இல்ல, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களான்னு கேட்கும்போது ஆமா சிசிடிவி இருக்குல்ல, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப பிசினஸ் பேசலான்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த சக்கரவர்த்திக்கு நிறைய ஹோட்டல் இருக்கு போல. அந்த ஹோட்டல்லாம் சீக்ரெட் கேமராவை செட் பண்ணி வச்சிருக்காரு. அங்க யார் வந்து ஒன்னா இருந்தாலுமே சரி இவர் வீடியோ எடுத்துருவாரு. அவங்க ஒன்னா இருக்கிறதுக்கான சிச்சுவேஷனை இவரே கிரியேட் பண்ணி வீடியோ எல்லாம் எடுப்பாரு. இந்த வீடியோ மூலியமா நீ வெளிநாட்டுல நிறைய சம்பாதிக்கலாம், வெளிநாட்டுல பாக்குறது இங்க பெருசா ரீச் ஆக வாய்ப்பு இல்ல, பிரச்சனையும் வராது, எனக்கு இவ்வளவு காசு நீ தந்தனா உனக்கு வீடியோஸ் அப்பப்ப நான் தந்துகிட்டே இருக்கன்ற மாதிரி சொல்றான். இந்த வெளிநாட்டுக்காரனுக்கும் இந்த டீல் பிடிச்சிருக்கு. சரி ஓகே அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இதை தாண்டி இந்த சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு லேப்டாப் வச்சிருப்பாரு. அதுக்குள்ளதான் எல்லா டேட்டாவையும் சேவ் பண்ணி வச்சிருக்காரு போல. இத பத்திலாம் இவங்க கிட்ட ஷேர் பண்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து தான் தங்கிட்டு இருக்காரு போல. இவருக்கு சொந்த பந்தம் யாருமே கிடையாது. இவருமே நைட்டு டிராப் பண்ண அந்த பொண்ணோட போட்டோவையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஆபீஸ்ல இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன் வரப்போது போல. யோகியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தான் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. ஆனா யோகி மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும், லேப்டாப் எல்லாம் திருடுறாருன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அதனால யோகிக்கு போகாம நம்ம ஹீரோக்கு ப்ரொமோஷன் போயிருது. இல்ல யோகி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம பண்ண தப்ப பத்தி கம்ப்ளைண்டாவே இவன் தான் கொடுத்திருப்பான், இப்ப நம்மளோட பதவியை இவன் வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி யோகி பயங்கரமா கோவப்படுறாரு. ஹீரோக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுக்காக கையெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா உள்ளுக்குள்ள ஹீரோவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த ஜானகி ஒரு இடத்துல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட் போல. இவங்க கிட்ட பேசுறதுக்கு திரும்பி ரமேஷ் வந்துடுறான். நான் நைட்டு பேசினது தப்பு தான், சாரின்ற மாதிரிலாம் சொல்றான். நான் உன்னை லவ்
பண்றேன், அதனால தான் அப்படி பேசிட்டேன்ற மாதிரி சொல்றான். நான் உன்னை லவ் பண்ணல, எனக்கெல்லாம் உன்னை ஃப்ரெண்டா தான் பிடிக்கும், லவ்வராலாம் பிடிக்காதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவன் அதை மீறியும் கோவப்பட்டு சில விஷயங்கள் பேசுறான்ல, இதுல கடுப்பானவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. இவங்க கிளம்பி வாசல் கிட்ட வரும்போது ஹீரோ எதர்ச்சியா அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் எதர்ச்சியா தான் சந்திக்கிறாங்க. ஆனா இதையும் ரமேஷ் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். ஓஹோ, இவனை ஓகே பண்ணிட்டியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து நைட்டு பிரச்சனை பண்ணவங்க ஆசிட் அடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஆசிட ஊத்தலாம்னு நினைக்கும் போது ஹீரோ தான் சட்டுன்னு மறைச்சு காப்பாத்தி இருப்பாரு. அவர் பேக்ல தான் ஆசிட்லாம் பட்டிருக்கும். நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் ஜானகியை பார்த்து கேட்கிறான். ஜானகியும் ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவர் ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. ஆனா பக்கத்துல இருக்க ரமேஷ் இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத, பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு என்னமோ நம்ம உயிரியே காப்பாத்துறதுக்கு துணிஞ்சவன் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரி தோணுது. ஆசிட் ஊத்தும் போது நீ பயந்த, அவன் தான் காப்பாத்த நினைச்சான், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்க. சோ ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இவங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஹோட்டல்ல ரூம் எல்லாம் புக் பண்ணி தந்துடுறாங்க. சக்கரவர்த்தி பேர்ல நிறைய ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு ஹோட்டல்ல தான் இவங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் ஒண்ணு மண்ணா இருக்கிறதா அவன் கேப்சர்லாம் பண்ணிருப்பான் போல. அவங்களுக்கு ஸ்பெஷலா ட்ரீட் தரன்ற மாதிரி இவன் மீட் பண்ணி அவங்களுக்கு கேக் எல்லாம் தந்துட்டு இருக்கான். அதாவது ஹோட்டலுக்கு வர கப்பிள்ஸ்க்கு நான் தனியா இப்படி மீட் பண்ணி கேக்லாம் தருவேன்ற மாதிரி சொல்றான். அவங்களுமே நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சேர்ந்து சாப்பிடுறாங்க. இவங்களுக்குள்ள மேரேஜ் ரொம்ப சீக்கிரமா நடந்துருச்சுல்ல, எதை வச்சு என்ன பிடிச்சது, லுக் வைஸ் என்ன பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. லுக்க வச்சு உன்னை பிடிக்கல, உன் மனசு ரொம்ப நல்ல மனசா இருந்தது அப்படின்ற மாதிரி இவருமே ஏற்கனவே பார்த்த விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, இவரு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணும்போது ஏழை பசங்களுக்கு இவங்க ஊட்டிலாம் விட்டாங்கல்ல, நிறைய பேர் வாங்கி கூட தருவாங்க, ஆனா ஊட்டிலாம் விட மாட்டாங்க, அதுல இருந்தே உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி உன்னை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரை பத்தி ஒரு சோகமான விஷயத்தை இவர் சொல்றாரு. ஆக்சுவலா இவரோட ஃபேமிலி சின்ன வயசுலயே இறந்து போயிருப்பாங்க. ஒரு ஆசிரமத்துல தான் இவர் வளர்ந்திருப்பாரு. அதனால தான் இப்ப நிறைய பசங்களை ஆசிரமத்துல செலவு பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஆசிரமத்துல இருக்கும் போது ஒரு அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அந்த அண்ணன் ஆசிரமத்தை ரன் பண்றதுக்கு நிதி மாதிரி வாங்கிட்டு வருவாரு. அப்ப திருட ட்ரை பண்ணவங்களால அவரோட உயிர் போயிருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை தந்தது. 6 மாசம் நான் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த நார்மல் லைஃபுக்கு வந்தேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் எம்எல்ஏக்கு பொண்ணை பத்தி தெரிய வருது. அதாவது ரமேஷ் கூட பொண்ணு போயிருக்கா, ஆனா இப்ப வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கான்றது தெரிய வருது. எப்படியாவது கல்யாணம் பண்ணவங்கிட்ட இருந்து பிரிச்சு என் பொண்ணை நான் வீட்டுக்கு கூட்டு வரணும், அந்த மினிஸ்டருக்கு தான் கட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எம்எல்ஏவோட பொண்ணுன்றதை ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆயிருப்பாரு. இப்ப ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இதை பத்தி ஷேர் பண்றாரு. இது எம்எல்ஏவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டியா, அவன் என்ன முடிவுல இருக்கான்னு தெரியல, இதுக்கப்புறம் நீங்க கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீட்டுக்கு போனோம்ல, அதுக்கு நிறைய காசு தேவைப்படுது. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யோகி இருக்கார்ல, ஒருத்தர் கிட்ட கூட்டு வந்து வட்டிக்கு நிறைய காசெல்லாம் வாங்கி தந்துடுறாரு. காசை வாங்கிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. ஆனா யோகி இருக்கார்ல, கிளம்பாம உட்காந்துட்டு இருக்காரு. இவன் ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்கான். இந்த காசெல்லாம் அவன் அடைக்க மாட்டான். அவன் அடைக்காம இருக்கும் போது நீ வேணும்ட்டே அவன் கிட்ட பிரச்சனை பண்ணணும், இதுதான் எனக்கு தேவைன்ற மாதிரி யோகி சொல்றாரு. ஏன்னா யோகிக்கு கிடைக்காத ப்ரொமோஷன் ஹீரோக்கு கிடைச்சிருச்சுல, அதனால ஹீரோவை வேணும்ட்டே கடன்ல மாட்ட வைக்கணும்னு இப்படி பண்ணிருக்காரு. அந்த மினிஸ்டர் வேற எப்பதான் எனக்கு கட்டி தருவ, எப்பதான் எனக்கு கட்டி தருவன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சே, பொண்ணு எங்க இருக்கான்னு வேற தெரியல, பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த எம்எல்ஏ புலம்பிட்டு இருக்காரு. ஏற்கனவே இவர் ஒய்ஃபை சாவடிக்கும் போது ஒருத்தன் பார்த்தான் பாத்தீங்களா, அவனுமே பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு காசு தரேன்னு சொன்னீங்கல்ல, தந்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன், இல்லனா நீங்க ஒய்ஃபை சாவடிச்சதை வெளியே சொல்லிடுவேன் மிரட்டிட்டு இருக்கான். ஓஹோ, என்னையே மிரட்டுறியான்ற மாதிரி கோவப்பட்ட அவர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் முன்னாடி வான்ற மாதிரி சட்டுன்னு மலை உச்சியில இருந்து அவனை தள்ளி விட்டுறாரு. நமக்கு சக்கரவர்த்தின்னு ஒருத்தரை காட்டுவாங்க பாத்தீங்களா, அவரை விட்ட டிரைவர் இருக்கான் பாத்தீங்களா, கார் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்திருக்கான். அதே டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருப்பாங்க. அதே டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு யோகியும் வந்திருப்பாரு. யோகியை பொறுத்த வரைக்கும் லேப்டாப் எல்லாம் கொஞ்சம் திருடுவாரு. அந்த மாதிரி சக்கரவர்த்தியோட காரை ஓபன் பண்ணி உள்ள இருக்க லேப்டாப்பை எடுத்துடுறாரு. அந்த சக்கரவர்த்தி நிறைய செக்யூரிட்டி வேலை எல்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. யாரா என்னோட லேப்டாப்பை எடுக்கிறது, ஒழுங்கு மரியாதையே என்னோட லேப்டாப்பை வச்சிரு, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுக்குறாரு. ஐயோ, இவன் லேப்டாப்பை எதுவுமே பண்ண முடியாது போல, அதே மாதிரி நமக்கும் பிரச்சனை வரக்கூடாது, என்ன பண்றது, ஹீரோ இங்க வந்திருக்கான்ல, ஹீரோவோட கார்ல வச்சிரலாம்ன்ற மாதிரி ஹீரோவோட கார்ல வச்சிடுறாரு. ஹீரோக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, ஒய்ஃபை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி சக்கரவர்த்தி இருக்கார்ல, அவரோட கார் டிரைவரை திட்டுறாரு. நீ எதுக்காகடா கார் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குலாம் கொண்டு போன அப்படின்ற மாதிரி அவனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டை எடுத்திருக்காரு. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒய்ஃபு கூட வந்திருக்காரு. ஒய்ஃபுக்கு நாளைக்கு பர்த்டே, அதை கொண்டாடணும்ன்ற முடிவுல வந்திருக்காரு. ரமேஷ் இருக்கான்ல, இவங்க ரெண்டு பேர் இங்க தான் தங்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்கான். ஒய்ஃபு கிளம்பிட்டாங்க. இப்ப ஹீரோ கிளம்பலாம்னு நினைக்கும் போது லேப்டாப்ல இருந்து வாய்ஸ் வருது. என்ன உனக்கு ஏற்கனவே தெரியும், இந்த ஹோட்டலோட ஹெட் தான் பேசுறேன்ற மாதிரி சக்கரவர்த்தி பேசுறாரு.
உங்க லேப்டாப் எப்படி சார் வந்ததுன்னு கேட்கும்போது திருடினவன் உன் இடத்துல வச்சிட்டான், எடுத்துட்டு வந்து தெரியான்னு கேட்கிறாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்போ உடனே இவர் போக முடியாதுல்ல, அதை ஒய்ஃபு கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு. நான் வரதுக்கு லேட் ஆகும், நீ படுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா சக்கரவர்த்தி வீட்டுக்கு வந்து லேப்டாப்பை தந்துடுறாரு. இப்ப சக்கரவர்த்தி நிறைய காசெல்லாம் தராரு. சரி இதுக்கெல்லாம் எதுக்கு சார் காசு தரீங்கன்ற மாதிரி ஹீரோ காசை வாங்காம கிளம்புறாரு. அப்படி கிளம்புற ஹீரோ சாவியை விட்டுட்டு போயிருப்பாரு. சரி சாவியை போய் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் சக்கரவர்த்தி ஹோட்டல் மேனேஜர் கிட்ட பேசுறாரு. இந்த ரூம்ல இருக்க கப்பல் படுத்துட்டாங்க, அவங்க படுக்க கூடாது, அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரிங்க் ஆஃபர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த மேனேஜருமே ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ சாவியை எடுக்கிறதுக்காக வரும்போது அங்க ஓடிட்டு இருக்க வீடியோவை பார்த்து லைட்டா ஷாக் ஆகுறாரு. அங்க என்ன பாக்குற அப்படின்ற மாதிரி சட்டுன்னு இவர் லேப்டாப்பை மூடி ஹீரோவை அனுப்பி விடுறாரு. ஏதோ தப்பா இருக்கேன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. எதர்ச்சியா நியூஸை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. வெளிநாட்டுல இருக்க சைட்ல ஆபாச படங்கள்லாம் வெளியாகுது, அதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வெளியாயிருக்கு போல, அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் ஓடுது. நம்ம பார்த்ததும் அந்த மாதிரி தானே இருந்தது, ஒருவேளை சக்கரவர்த்தி தான் இதுக்கு பின்னாடி இருக்கானான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் என் ஹோட்டலுக்கு வர எல்லார பத்தியும் எனக்கு முழுசா தெரியும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஒருவேளை இதை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்கான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நம்மளும் ஒய்ஃபு கூட அங்க ஒண்ணு மண்ணா இருந்துமே, அதெல்லாம் கேப்சர் ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி பயம் வருது. இதை தாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 303 ரூம் நம்பருக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணுன்ற மாதிரி அவன் பேசியிருப்பான். அந்த ரூம்ல இருக்கவங்க லீல பண்றதை தான் கேப்சர் பண்ண போறான் போல அப்படின்ற மாதிரி இவருக்கு டவுட் வந்துருது. இவருமே அந்த கப்பலை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அங்க இருக்க மேனேஜருக்கு கால் பண்றாரு. 303ல இருக்கவங்க என்னோட ஃப்ரெண்டு, கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க, கனெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த கப்பலை கனெக்ட்ல வர வச்சிடுறாரு. நீங்க அந்த ரூம்ல தானே இருக்கீங்க, இப்பதானே ட்ரிங்க்ஸ் தந்தாங்க, உங்களை யாரோ வேவ் பாக்குறாங்க, நீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்க ஒண்ணா இருந்திருப்பாங்க போல, நம்ம ஒண்ணா இருந்ததை யாரோ வீடியோ எடுத்துட்டாங்க போல, இந்த இடத்துல கேமரா இருக்கு போலன்னு பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சக்கரவர்த்தி ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப அவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது சக்கரவர்த்தி நேரடியா பேசுறாரு. நீ கிளம்பணும்னு நினைச்ச அவ்வளவுதான், ஏற்கனவே உங்களோட வீடியோவை நான் எடுத்துட்டேன், அதெல்லாம் லீக் பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். இவங்களுமே வீடியோ லீக் ஆச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. ரெண்டு பேருமே கப்பல் கூட கிடையாது, வீட்டுக்கு தெரியாம தான் இப்படி பண்ணிருப்பாங்க, பிரச்சனை ஆயிட போது, நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. அதே சமயம் ரமேஷ் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம ஈரனை பாக்குறதுக்காக ரூம் கிட்ட வரான். என்ன பண்ண நினைக்கிறான் அப்படின்றது தெரியல. இது எல்லாத்தையும் சேர்த்து காமிச்சு நமக்கு இன்டர்வியூல போடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஒரு இன்ஸ்பெக்டர் தான் ஹீரோவை லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காரு. இப்ப எம்எல்ஏ இருக்கார்ல, என்னைய அவனை வச்சு பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா அவனை ஜெயிலுக்கு அனுப்புற வேலையை பாரு அப்படின்ற மாதிரிலாம் பிரஷர் போட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மலை உச்சில இருந்து ஒரு பெண்ணோட பாடி கிடைச்சிருக்குன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. அந்த பெண்ணோட கழுத்துல ஒரு செயின் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த செயின் ஹீரோவோட ஒய்ஃபு கூட மேட்ச் ஆகுது. உடனே அந்த இடத்துக்கு ஹீரோவை கூட்டு போனோன்ற மாதிரி முடிவு பண்றாரு. போற வழியில ஹீரோ கிட்ட இன்ஸ்பெக்டரும் என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஹீரோவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் ஹீரோ மேல நிறைய கம்ப்ளைண்ட்லாம் சொல்றாங்க. அது என்னன்னா, நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்றதுக்கு கூட இவன் வரல, காலையில தான் வீட்டுக்கு வந்தான், அப்படி காலையில வந்தவன் திரும்பி கிளம்பி போயிட்டான், என்னாச்சுனே தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. வேலை பிரஷர்ல தான் அப்படி பண்ண முடியல, சாரின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கேக்க கூட சரியா ஊட்டி விடாம இருக்காரு. இதை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு பார்த்தா கடன் கொடுத்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் கடைசி 2 மாசமா வட்டியை ஒழுங்கா கட்டல போல, எப்ப வட்டியை தருவன்ற மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யோகியுமே இப்ப பிரச்சனை வேணான்னு உண்மையிலேயே நினைக்கிறாரு. தலைவா இப்ப பிரச்சனை பண்ணாத, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன யோகி நல்லவன் மாதிரி பேசிட்டு இருக்க, நீ தானே பிரச்சனை பண்ண சொன்ன, இப்ப எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது எப்படி பிரச்சனை பண்ணாம இருப்பேன், என்னோட காசு கண்டிப்பா எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப யோகி ஏற்கனவே பிரச்சனை பண்ண சொல்லியிருக்காருன்றது ஹீரோக்கும் தெரியுது. இப்ப ஹீரோ கிட்ட அவ்வளவு காசு இல்ல, என்ன பண்றதுன்னு முழிக்கிறாரு. அப்ப போன்ல பேசிட்டு இருக்க ஜானகி ஃப்ரெண்ட் என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்போது இவங்க ப்ராப்ளத்தை சொல்லியிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஜானகியோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ரமேஷை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரமேஷ் அந்த காசெல்லாம் இந்த இடத்துல செட்டில் பண்ணிட்டு இருக்காரு. உன் காசு வந்துருச்சுல, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அந்த மொட்டையை அனுப்பி விடுறாரு. என் காசு வந்துருச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி அவனுமே கிளம்பிடுறான். இப்ப ரமேஷ் ஹெல்ப் பண்ணதை சொல்லி காட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. நீ எதுக்காக ரமேஷ் கிட்ட ஹெல்ப் கேட்டன்ற மாதிரி ஹீரோ கோவப்பட்டு பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாரு. என்னையே அடிச்சிட்டல, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இப்ப எல்லாருமே ஹீரோக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் அடிச்சுட்டுமேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இப்ப ஹீரோவோட பாஸ் இருக்கார்ல, ஹீரோவை வேலையை விட்டு தூக்க போறேன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது, நீ 6 மாசம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்க, அதெல்லாம் நீ மறைச்சிருக்க, மறைச்சது தப்பு தானே, அதனால தான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் எப்படி திடீர்னு இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோ யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டாரு, ஜானகி கிட்ட மட்டும் தான் இதை பத்தி சொல்லியிருப்பாரு. அப்ப ஜானகி தான் கோவத்துல சொல்லிட்டா போல அப்படின்ற மாதிரி ஜானகி மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. ஆனா உண்மையில என்ன நடந்திருக்கும் தெரியுமா, ஜானகியோட
அப்பா ஹீரோவை பத்தி விசாரிக்கும் போது இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். இத பத்தி சொல்லி முதல்ல ஹீரோவை வேலையை விட்டு அனுப்பணும்ன்றதுக்காக ஜானகியோட அப்பா எம்எல்ஏ தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. அதுக்கு இவர் ஜானகி கிட்ட கோச்சுக்கிறாரு. தேவையில்லாம நம்மள தப்பா புரிஞ்சிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜானகி பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அனாத ஆசிரமத்துல நிறைய பசங்களை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப காசு இல்லாம அந்த பசங்களை நல்லபடியா பாத்துக்க முடியல. அந்த பசங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல தான் ரமேஷ் ஒரு ஆஃபரை தரான். அது என்னன்னா, உனக்கு வேண்டிய காசை நான் தந்துடுறேன், ஆனா ஜானகியோட லைஃபை விட்டு நீ ஒரேடியா போயிடணும்ன்ற மாதிரி சொல்றான். இவர் பசங்களை முதல்ல சேவ் பண்ணும், அதுக்காக இந்த ஆஃபரை எடுத்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க கிட்டயும் தந்துட்டு போறாரு. அவங்களுமே இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மேக்கப் பண்றது தானே வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. ரமேஷோட சொந்தக்கார பொண்ணுக்கு கொடைக்கானல்ல கல்யாணம் நடக்க போது போல, அங்க வரியா காசு கிடைக்கும் ஃப்ரெண்டு சொல்றாங்க. சரி அங்கேயும் போலான்ற மாதிரி இவங்களுமே டீலுக்கு ஏத்துக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோ விட்டுட்டு போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் வருது, பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஜானகியை பிரிஞ்சதை நினைச்சு ஹீரோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஜானகி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் கொடைக்கானல்ல இருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன், உன்கிட்ட பேசணும், என்ன பாக்குறதுக்கு வான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் உடனே கிளம்புறேன்ற மாதிரி இவருமே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அவங்க அந்த இடத்துல மேக்கப் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரமேஷ் திட்டம் போட்டு தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பான். எப்படியாவது பேசி திரும்பி நம்ம சேர்ந்துடலான்ற ஒரு பிளானோட தான் வர வச்சிருப்பான். அந்த பொண்ணுக்கான மேக்கப் எல்லாம் இவங்க பண்ணிடுறாங்கல்ல, வேற ஏதாவதுனா கூப்பிடுங்க, நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது ரமேஷ் வராரு. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த கான்ட்ராக்டை புடிச்சு தந்தேன், நம்ம 2 பேர் சேரலாம்னு சொல்றாரு. ஆனா இவங்க முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துடுறாரு. என் பொண்டாட்டி பின்னாடியே எதுக்காக நான் சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரமேஷ் கூட சண்டை போடுறாரு. இப்ப பயங்கர சண்டை மாதிரிலாம் இந்த இடத்துல ஏற்பட்டு இருக்கு. அப்ப ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, நீ நல்லவன் மாதிரி பேசாத, இவளை விட்டுட்டு போறன்ற மாதிரி தானே என்கிட்ட நிறைய காசெல்லாம் வாங்கின, டைவர்ஸும் கொடுக்கறதுக்கு சம்மதிச்ச, இப்ப என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறான். இதுல ஹஸ்பண்ட் காசுக்காக டைவர்ஸ் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்காருன்றது ஜானகிக்கு தெரிய வருது. அவன் சொல்றது உண்மையான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் உண்மை, ஆனா காரணம் வேறன்ற மாதிரி சொல்றதுக்காக வராரு. நீ எந்த காரணமும் சொல்ல தேவையில்ல, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்ற மாதிரி வேகமா இவங்களோட ரூமுக்கு கிளம்பிடுறாங்க. நைட்டு சண்டை நடந்ததா ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சாங்கல்ல, இந்த சண்டையை தான் மீன் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட இவர் சொல்லிட்டு வந்திருப்பாரு. அதுக்குள்ள ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா மலை உச்சியில இருந்து ஒரு பாடி விழுந்த மாதிரி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த பாடியை ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலா செயின் ஒய்ஃபோட செயின் தான் இருக்கு, ஆனா ஒய்ஃப் இல்லன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா ஒய்ஃபோட கையில ஒரு டாட்டூ இருக்கும், அந்த டாட்டூ இல்ல, இது என் ஒய்ஃப் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. என் ஒய்ஃப் ஜானகியோட அப்பா எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ தான் என்னோட ஒய்ஃப் ஏதோ பண்ணிருக்காரு, என் ஒய்ஃபை கண்டுபிடிங்க கண்டுபிடிங்கன்ற மாதிரி மீடியா கிட்ட இவர் கத்தி பேசிட்டு இருக்காரு. இப்ப மீடியாவும் இது சார்ந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட நிறைய கேள்வி கேட்கறாங்க. நாங்க விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கோம், சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்பதான் எம்எல்ஏவை பத்தி வேற ஒரு குற்றச்சாட்டு வருது. அதாவது எம்எல்ஏ ஒரு டிரைவரை தள்ளி விட்டாரு பாத்தீங்களா, அதை எம்எல்ஏவோட பிஏ பார்த்திருப்பாரு. பிஏ பாக்குறது மட்டும் இல்லாம ஒரு வீடியோவும் எடுத்திருப்பாரு. எம்எல்ஏ அந்த டிரைவரை சாவடிச்சாரு, எம்எல்ஏ அவரோட ஒய்ஃபையே சாவடிச்சாரு, அந்த விஷயத்தை வச்சு மிரட்டினால தான் டிரைவரையும் சாவடிச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்போ பொன்னியும் அவர் தான் சாவடிச்சிருப்பாரான்ற மாதிரி மீடியாட்கள் கேட்கறாங்க. அது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த நபர் சொல்றாரு. போலீஸுங்களும் விசாரணை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்றாங்கல்ல, நீங்க தான் பொண்ணை சாவடிச்சீங்களான்னு கேக்குறாங்க. டிரைவரை சாவடிச்சது ஒய்ஃபை சாவடிச்சது நான் தான், என் பொண்ணெல்லாம் நான் எதுவுமே பண்ணல, கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. சோ இந்த கேஸ் கொஞ்சம் குழப்பமா போயிட்டு இருக்கு. போலீஸுங்களும் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நாள் நைட்டு ஜானகி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு கார் தான் தூக்குது. தூக்குனது யாரோட காருன்றதை செக் பண்றாங்க. பார்த்தா சக்கரவர்த்தின்னு ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அவரோட கார் தான் தூக்கி இருக்குன்னு தெரிய வருது. சக்கரவர்த்தியை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சக்கரவர்த்தி சார்ந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. அவரோட ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல விசாரிக்கிறதுக்காக வராங்க. அங்க செக் பண்ணும்போது ஒரு பையனோட பாடி கிடைக்குது. அதாவது 2 பேர் தூக்குல தொங்குனாங்கல்ல, அந்த பையனோட பாடி கிடைக்குது. இது சார்ந்து மேனேஜர் கிட்ட விசாரிக்கலாம்னு பார்த்தா மேனேஜர் மாறி இருக்காரு. இப்ப வேற ஒரு மேனேஜர் தான் இருக்காரு. முன்னாள் மேனேஜருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஊருக்கு கிளம்பி போயிட்டாருன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சோ இந்த ஹோட்டல்ல ஏதோ தப்பு நடக்குது போலன்ற மாதிரி இவங்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சக்கரவர்த்தியோட எக்ஸ் ஒய்ஃபை பிடிச்சி எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட பேசுறாங்க. அந்த சக்கரவர்த்தியை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அவன் ரொம்ப கேவலமான டைப்பு, நாங்க 2 பேர் ஒன்னா இருந்ததையே வீடியோ எடுத்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தான், நான் அதை கூட பொறுத்துக்கிட்டேன், என் தங்கச்சிக்கே தெரியாம தங்கச்சியை வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருந்தான், அதனால தான் சண்டை போட்டு பிரிஞ்சேன், இதெல்லாம் ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருப்பேன், ஆனா தங்கச்சி வீடியோவை வெளியிட்டுருவேன்ற மாதிரி என்ன மிரட்டினா, அதனால அவன் தொல்லையே வேணான்ற மாதிரி என் தங்கச்சியை காப்பாத்திக்கிறதுக்காக இதெல்லாம் நான் வெளியே சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா அந்த சக்கரவர்த்தியோட கார் எங்க போச்சுன்றதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ஏர்போர்ட் கிட்ட போயிருக்கு சார், அவன் வெளியே
வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான் போல, வேற ஒரு அடையாளத்தை யூஸ் பண்ணி தப்பிச்சு போயிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க சொல்றாங்க. அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்றாரு. ஆளுங்களும் சரி அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட வைஃப் ஜானகியை சக்கரவர்த்தி தான் ஏதோ பண்ணிருக்கான் போல, இந்த கொலையிலயும் சக்கரவர்த்திக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கும் போல, சக்கரவர்த்தியை ஏற்கனவே உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆமா சார், கடைசி வாட்டி ஹோட்டலுக்கு வரும்போது சக்கரவர்த்தி சாரை பார்த்து பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோ மேல பெருசா தப்பு இல்லைன்றது இந்த இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சிருது. நீ கவலைப்படாத, உன் வைஃப் சீக்கிரமா கிடைச்சிருவா, ஒரு அண்ணனா நான் சப்போர்ட்டிவா இருப்பேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல இருக்க தேவையில்ல, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. நமக்குமே ஒரு பெரிய ட்விஸ்ட ரிவீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதன்ற மாதிரி அவங்க ரூம்குள்ள போனாங்கல்ல, ரூம்லயே இவர் பேசுறதுக்காக வராரு. அப்படி பேசுறதுக்காக வரவர்கிட்ட இவங்களுமே நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன், அதை சொல்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன், ஆனா நீ என்னடானா இப்படி பண்றன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, நான் சில விஷயங்களை சொல்றேன்ற மாதிரி அழுதுகிட்டே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹோட்டல்ல இருக்க லவ்வர்ஸ்க்கு இவர் எச்சரிக்கை கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த விஷயம் அந்த சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சிருது. நீ தான் எச்சரிக்கை கொடுத்தன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கு மரியாதையே என்ன பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வா, இல்லனா உன் வைஃபோட வீடியோவை லீக் பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டி இருப்பான். சரி ஓகேன்ற மாதிரி இவரும் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இப்படி கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்ற மாதிரி கேட்கிறாரு. அதுதான் என்னோட பிசினஸ், நீ இதுல தலையிடாம போயிட்டனா உனக்கு நல்லது, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்துட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் நீ பண்றது தப்புன்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அதனால சடனா கன் எடுத்து ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஹீரோவும் இவனை தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த சண்டையில ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொருளை வச்சு அடிச்சு இவனை சாவடிச்சிடுறாரு. இவனை சாவடிச்ச குற்றத்துல நம்ம மாட்டக்கூடாது, அதுக்கேத்த சில விஷயங்களை பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவன் பாடியை வேகமா பேக் பண்ணிடுறாரு. வேற ஒரு பகுதியில இவன் பாடியை போட்டணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது ஆந்திரா பார்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவருமே ஒரு கார் மூலியமா இவன் அங்க கொண்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா இவன் கம்ப்ளீட்டா செத்தே போயிருக்க மாட்டான், உயிருக்கு போராடிட்டு தான் இருப்பான். இவர் என்ன பண்றாருன்னா, குடி போதையில அவன் ட்ராக்ல விழுந்து கிடக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிடுறாரு. இப்ப ட்ரெயின் ஏத்தி அவன் கொடூரமா அந்த இடத்துல இறந்து போயிடுறான். என் பர்த்டே அன்னைக்கு நைட்டு முழுக்க வரலன்ற மாதிரி வைஃப் சொன்னாங்கல்ல, இவர் நைட்டு முழுக்க இந்த வேலையை பார்த்திருப்பாரு. வீட்டுக்கு வந்து குளிச்சிருப்பாரு. அப்படி குளிச்சவர் வைஃப் கிட்ட பேசாம அடுத்த வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பி இருப்பாரு. இதனால தான் வைஃப் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன பிளான் பண்றாருன்னா, அந்த ஹோட்டல்ல இருக்க மேனேஜர் கிட்ட இவர் வாய்ஸை மாத்தி பேசுறாரு. சக்கரவர்த்தி பேசுற மாதிரி பேசுறாரு. அந்த இடத்துல இருந்த கப்பல் எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க வீட்டுக்கு லவ் மேட்டர் தெரிஞ்சதுனால அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. தற்கொலையா அது வெளியே போனா நம்ம ஹோட்டலுக்கு தான் பிரச்சனை. பையனோட பாடியை அந்த ஹோட்டல்ல இருக்க ஃப்ரீசர்ல வச்சிரு, அதே மாதிரி பொண்ணோட பாடியை என் வீட்டுல ஒரு ஃப்ரீசர் இருக்கும்ல அதுல வச்சிரு, அதே மாதிரி இது சார்ந்து உன்கிட்ட விசாரணை பண்ணா நீ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி உளறிடுவ, அதனால நீ ஊரை பார்த்து கிளம்பு, வேற ஒருத்தனை போட்டுட்டு கிளம்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த மேனேஜர் ஏத்திருப்பாரு. இப்ப ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அந்த கொலையை பண்ணது சக்கரவர்த்தி தான்ன்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிடலான்ற மாதிரி இவர் ஒரு பிளானை போட்டு வச்சிருப்பாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல இது பத்தாது, நம்ம வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன இன்வால்வ் பண்ணு, நான் எம்எல்ஏவோட பொண்ணுன்றதுனால இது கொஞ்சம் பெரிய விஷயமா மாறும், அது மூலியமா சக்கரவர்த்தி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணா, வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆந்திரால அவரோட பாடி அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கும், அவர் தான் இறந்து போனாருன்றது தெரியவே இல்ல. சோ வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போன மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. ஜானகி வேணும்ட்டே ஒரு இடத்துல நிப்பாங்க. அந்த இடத்துக்கு இவர் சக்கரவர்த்தி காரை எடுத்துட்டு வந்திருப்பாரு. சக்கரவர்த்தி கடத்துற மாதிரி ஒரு டிராமா பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அந்த லேடியோட பாடியை எடுத்துறாரு. அதுல வந்து இவங்களோட செயின் இருக்குல்ல அதை மாட்டி விடுறாரு, இவங்களோட ட்ரெஸ்ஸையும் மாட்டி விடுறாரு. மலை உச்சில இருந்து முகத்தெல்லாம் சதைச்சு போட்டிருப்பாரு. சக்கரவர்த்திக்கு நிறைய குடவுன் இருக்கும்ல, அதுல ஒரு இடத்துல ஜானகியை லாக் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி இவருமே அந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அதே சமயம் காலையில கூப்பிட வர ஃப்ரெண்டை ஏமாத்தணும்ன்றதுக்காக தான் இவர் என்னமோ தப்பு பண்ண மாதிரிலாம் அந்த இடத்துல நடிச்சிருப்பாரு. அதாவது ரெண்டு பேருக்கு நைட் ஏதோ சண்டை ஏற்பட்டிருக்க மாதிரி இவர் நடிச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்த்து அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இவன் தான் ஏதோ பண்ணிட்டான்ற மாதிரி ரமேஷ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ரமேஷ் போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. பிளான் பண்ணி இவர் போலீஸ் கிட்ட மாட்டியிருப்பாரு. போலீஸ் சக்கரவர்த்தியோட எல்லா இடத்தையும் செக் பண்ணும் போதுதான் இவங்க ஒரு இடத்துல லாக் செய்யப்பட்டிருக்கிறத பார்த்திருப்பாங்க. அப்படிதான் இவங்களை காப்பாத்திருக்காங்க. உங்களை தூக்குனது சக்கரவர்த்தியான்ற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு. மாஸ்க் போட்டு யாரோ அட்டாக் பண்ணாங்க, சக்கரவர்த்தியான்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சக்கரவர்த்தி தான் உங்களை தூக்கி இருக்கான், வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான், வெளிநாட்டுல இருக்கவனை எப்படியாவது நாங்க புடிச்சே தீருவோம், கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே அவருக்கு நன்றி சொல்லிட்டு வெளியே வராங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. பிளான் பண்ணி சக்கரவர்த்தி கதையும் முடிச்சிட்டாங்க. சக்கரவர்த்தி இறந்து போனதுனால நிறைய பேர் அந்த பாதிப்புல இருந்து தப்பிக்கலாம்ல, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் ஆச்சு, நம்மளுக்கும் இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்ற மாதிரி ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.